அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் குரு பாரம்பரியம் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் குரு மெய்யாச்சரியின் மரபு நிலையை பற்றி இது பேசுகிறதுனால இது குரு பாரம்பரியம், குருவின் நிலை, குருவோட பாரம்பரியம் பற்றி இது பேசும். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்ற இவர் என்னுடன் என்மரும் ஆமே என்று இந்த பாடல் வரும். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்ற இவர் என்னுடன் என்மரும் ஆமே. சிவனம் நந்தி அருள் பெற்ற 8 ஒளியாச்சாரியார்கள் 8 பேர் இருக்காங்க. சிவனிலிருந்து அந்த உபதேசம் பெற்றவங்க. அந்த மெய்யாசிரியர்களை எண்ணும்போது என்ன யாராருன்னா நந்தி எனப்படுவராகிய அந்த நாதர் என்ற பெயர் வரும். இந்த நாதர் என்ற பெயரோட கடைசியில் இந்த நாதர் என்ற முடிவு வரும். இந்த நாதரை நாடிடின் என்ன யாராருன்னா சனகர், சனந்தனர், சனாதர், சர்க்குமாரர் என்னும் நால்வரும் சிவயோக மாமுனி அம்பலக்கூத்தை தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்னும் மூவரும் திருமூலனாகிய நானும் ஆக 8 பேர் ஆவார். இந்த 8 பேரையும் இந்த பாட்டில் சொல்கிறாரு. யார்? சனகர், சனந்தனர், சனாதர், சர்க்குமாரர் என்னும் நால்வரும் சிவயோக மாமுனி. இதில் யார்? அம்பலக்கூத்தை தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்னும் மூவரும் திருமூலனாகிய நானும் ஆக 8 பேர். இதை நாங்கள் கேட்டோன்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலில் நம்ம பார்க்கும்போது நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவது என் செய்யும் நாடினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. நான் சொல்கிறது நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம். இந்த நாதன்கிற பெயர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம். மூளை என்ற அந்த பரம்பொருளை நாடினு சொல்கிறாரு. நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. இந்த சிவத்தந்தையாகிய திருவருளே குருமரபில் ஒளித்தலைவர் என்ற பெயரினை நாங்கள் 8 பேரும் பெற்றோம். அவன் அருளாலே தவநிலையில் மூலாதாரத்தில் உள்ள கனல் கடவுளை அருளாலே தவநிலையில் மூலாதாரத்தில் உள்ள கடல் கடவுளை நோக்கினோம். இறைவனுளே எதையும் செய்யுமோ அவனருளே வழிகாட்டுதலால் நானும் மூலாதார ஒளியை கொண்டு மேலேறச் சென்று தலை மலரிலே உயிரொளியாகி தங்கிவிட்டேன். இந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த சக்தியை எடுத்துகிட்டு போயிட்டு நான் தலையில் சகசிராத்தில் தங்கினோடனே என்ன ஆச்சுன்னா இறைவனை நான் கண்டேன் என்று சொல்கிறார். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன் இந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன், கந்துரு, காலாங்கி, கஞ்சமலையோனோடு இந்த 7 வரும் என் வழியாமே. இந்த 7 வரும் என் வழியாமே. இந்த திருமூலரோட நாயக்க மாணவர்கள் யாராருன்னா என்னன்னு சொல்கிறாருன்னா திருமந்திர உரையேற்றம் பெற்ற 7 பேர். அவங்க மாலங்கன், இந்திரன், சோமனன், பிரம்மன், உருத்திரன், கட்டுத்தறியார் போல் அசையாத காலாங்கி, கஞ்சமலையான். இவங்க எல்லாரும் திருமூலரோட நாயக்கார் மாணவர்கள். இந்த திருமூல தேவன் நாயக்கரோட மாணவர்கள் என்று நாயனோட மாணவர் என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த பாடலை நம்ம பார்க்கும்போது நால்வரும் 4 திசைக்கொன்று நாதர்கள் நால்வரும் நானாம் விதப்பொருள் கைக்கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருக என நால்வரும் தேவராய் நாதரானார்களே என்று இதில் வரும். இறைவனிடம் மெய்ப்பொருள் பெற்ற சாணங்கர், சனாந்தர், சனாதனர், சர்க்குருமார் என்னும் 4வரும் தாம் பெற்ற அருள் கூற்றுப்படி 4 திசைக்கும் ஒவ்வொன்றாக சென்றனர். ஆங்காங்கே வாழும் மக்களுக்கிடையே கை கொண்ட பல வகையான மெய்ப்பொருள் உண்மைகளை யாம் பெற்ற மெய்ப்பொருள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கனிவாக சொல்லி கற்பித்தார்கள். இவ்வாறு அருள் நோக்கில்
அரும்பணி ஆற்றியதால் நால்வரும் ஒளியுடைய குருநாதர் ஆனார்கள். இந்த நால்வரும் 4 திசையை நோக்கி போனாங்க. இந்த 4 திசையை நோக்கி போய் அங்கங்கே இருக்க மக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த பாடல் வருது. அடுத்து நம்ம பாடலில் பார்க்கும்போது, பொழிந்தது மூவரும் நால்வர்க்கும் ஈசன், ஒளிந்த பெருமை இறப்பு பிறப்பு, செழுஞ்சுடர் மூன்றொளி ஆகிய தேவன், கலிந்த பெருமையை காட்டிலானே. பொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன், ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும், செழுஞ்சுடர் மூன்றொளி ஆகிய தேவன், கலிந்த பெருமையை காட்டுகிலாமே. என்ன சொல்கிறாருன்னா, முழுமுதல் சிவயோகி முனிவர் பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் ஆகிய மூவரும், சிவயோகமா முனிவர், இந்த மூவரும் சனகர் முதலிய 4வருக்கும் மெய்ப்பொருளை கற்பித்தார். அந்த மெய்ப்பொருள் நெறியே இறப்பையும் பிறப்பையும் கடந்து பெருவாழ்வு நெறியாகும். தீ ஞாயிறு திங்கள் என்னும் முச்சுடரும் கொண்ட செழுஞ்சுடரான இறைவன் உயிர்களுக்கு பெருநெறியை காட்டுவான், சிறுநெறியை எப்பொழுதும் காட்ட மாட்டான் என்று இந்த பாடலோட அர்த்தம். அடுத்து குரு பாரம்பரியத்தில் கடைசி பாடல் என்ன பாடல்னா, எழுநீர் பெய்ப்பினும் 8 திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யுமின் என்றனால், கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய 4வருக்கும் அருள் புரிந்தானே. என்ன சொல்கிறாருன்னா, அண்ணலாகிய இறைவன் தனது பவள நிறமும் குளிர்ந்த கோவிய சடையும் கொண்டு திகழ்பவன். தன்னிடத்திலே பற்று கொண்டு ஆழ்ந்த அன்பர்களுக்கு சானகர் முதலிய 4வருக்கும் அறிவுரை கூறினான். செஞ்சடையிலே செஞ்சோதி கண்டு ஆழ்ந்திருக்கும் முனிவர்களே, இந்த உலகத்தில் 8 திசை நாடுகளிலும் மழை குருவின்றி பெய்து வளங்கொழித்தாலும் போதாது. நீங்கள் உங்கள் கடமையை அருள்நெறியை மக்களுக்கு எடுத்துரைத்து அறநெறி ஒழுக்கங்களை கடைபிடிக்க செய்யுங்கள் என்று பொழிந்தார் என்று இதோட இந்த குரு பாரம்பரியம் பாடல் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம். இந்த திருமூல நாயனார் அடுத்து அவரோட வரலாறை நம்ம பார்ப்போம். இந்த குரு பாரம்பரியத்தில் இந்த பாடல் முடிவடைகிறது. இந்த நாயகன் நாய இறைவன் கூறியது இந்த குரு பாரம்பரியம் எப்படி வந்துச்சுன்னு இதில் சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த பாடல் நம்ம திருமூலர் வரலாறை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.